இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது இந்தியாவில் வைத்து பரபரப்பாக நடந்து வருகிறது. 3 ஒருநாள் போட்டிகள், அதனைத் தொடர்ந்து 5 T20 போட்டிகள் என 2 விதமான தொடர்களில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. இதில் நேற்றைய தினம்தான் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் முடிவடைந்திருந்தது. நேற்றைய போட்டி தொடங்குவதற்கு முன்பு வரையிலும் இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணியும், இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணியும் வெற்றி பெற்று தொடரை சமனில் வைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் நேற்றைய கடைசி மற்றும் 3வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றும் அணி இந்த கோப்பையை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியில் கிளென் பிலிப்ஸும் டேரில் மிட்சலும் சதங்களை அடித்து நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய தூணாக மாறினார்கள். இதனால் 50 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 337 ரன்கள் என்ற இமாலய இலக்கை குவித்தது. அதன் பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் விராட் கோலியை தவிர அனைத்து நட்சத்திர பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய அவமானகரமான தோல்வியை நோக்கி சென்றது. கிட்டத்தட்ட 150 அல்லது 200 ரன்களுக்குள்ளாகவே ஆல் அவுட் ஆகி விடுவது போலத்தான் இந்திய அணியின் ஆட்டம் இருந்தது. அந்த சமயத்தில்தான் கடைசி நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலரான நிதிஷ் ராணா களமிறங்கி திடீரென பேட்டிங்கில் விஸ்வரூபம் எடுத்தார். விராட் கோலியோடு ஜோடி போட்ட இவர் அதிரடியாக விளையாடி இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டு கொடுத்தார். அதிரடியாக விளையாடிய இவர் 4 சிக்சர் 4 பவுண்டரி என விளாசி தோல்வி பாதையில் சென்ற இந்திய அணியை வெற்றி பாதைக்கு திருப்பிவிட்டார். மேலும் இவருக்கு முன்னதாகவே நிதிஷ்குமார் ரெட்டியும் சூப்பராகவே பேட்டிங் செய்து அரை சதம் எடுத்து கொடுத்தார். ஆனாலும் கூட நிதிஷ்குமார் ரெட்டியை காட்டிலும் நிதிஷ் ராணா விளையாடிய விளையாட்டு தான் ஒட்டுமொத்த ரசிகர்களின் கவன ஈர்ப்பாக மாறியது. அதற்கு காரணம் விராட் கோலி, நிதிஷ்குமார் ரெட்டி போன்றவர்கள் என்னதான் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி இருந்தாலும் இவர்கள் முழு நேர பேட்ஸ்மேன்களாவார்கள். ஆனால் நிதிஷ் ராணாவை பொறுத்தவரையில் இவர் முழு நேர பவுலர்தான். ஆகவே ஒரு பந்து வீச்சாளர் கடைசி நேரத்தில் களமிறங்கி இந்திய அணி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது 4 பவுண்டரி 4 சிக்சர்கள் என அடித்து அதிவேகமாக அரை சதம் அடிப்பது என்பது உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் வெற்றிக்கு அருகில் வந்துவிட்டது இந்திய அணி. அந்த நேரத்தில் துரதிருஷ்டவசமாக நிதிஷ் ராணா விக்கெட்டை இழக்க, இதனால் இந்திய அணி கடைசி நேரத்தில் தோல்வி பாதைக்கு திரும்பியது. அதன் பிறகு தனி ஆளாக போராடிய விராட் கோலிக்கும் கடைசி நேரத்தில் இவரும் விக்கெட்டை இழக்க, இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியை தழுவ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. 46 ஓவர்களிலேயே வெறும் 296 ரன்கள் மட்டுமே எடுத்து 10 விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி தோல்வியை தழுவியது. மேலும் இந்த தோல்விக்கு இந்திய அணியின் மோசமான பவுலிங்கும், அதேபோல இந்திய பேட்ஸ்மேன்களில் விராட் கோலி, நிதிஷ்குமார் ரெட்டி, நிதிஷ் ராணாவின் பேட்டிங்கை தவிர மற்ற பேட்ஸ்மேன்களின் பங்களிப்பு இல்லாததும் இந்த போட்டியில் இந்திய அணி தோற்பதற்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டிருந்தாலும், இந்த போட்டியில் இந்திய அணி தோற்பதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது. ஆமாங்க, இந்த போட்டியில் நடுவர்களின் தவறான முடிவுகள்தான் இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக மாறியது. ஏனென்றால் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது நியூசிலாந்து அணி 337 ரன்கள் வரை குவிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது கிளென் பிலிப்ஸும் டேரில் மிட்சலும் தான். இந்த இருவரின் பேட்டிங் தான் நியூசிலாந்து அணி 337 ரன்கள் வரை குவிப்பதற்கு காரணமாக மாறியது. ஆனால் இந்த இருவருமே இந்த போட்டியில் 2-3 முறை விக்கெட்டிலிருந்து தப்பித்தனர். அதுவும் நடுவர்களின் தவறுகளால். 2 முறைகள் LBW விக்கெட்டுகள் மூலமாக இவர்கள் இருவரும் அவுட் ஆக வேண்டியது. ஆனால் நடுவர்களின் தவறான முடிவால் இந்த இருவரின் விக்கெட்டுகள் என்பது தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டு வந்தது. இது தெரிந்தே நடைபெற்றதா அல்லது நடுவர்களின் தவறா என்பது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் வெடித்துள்ளது. அதிலும் குறிப்பாக இந்த இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான தொடருக்கான TRP என்பது
ரசிகர்கள் மத்தியில் அவ்வளவாக இல்லை என்ற கருத்தும் இருந்து வந்தது. ஆகவே இந்த மேட்சை ஒளிபரப்பு செய்து வரும் நிறுவனங்கள்தான் டிஆர்பிக்காக இப்படி செய்ததா என்ற சர்ச்சைகளும் எழுந்துள்ளது. ஏனென்றால் இந்த தொடர் முடிந்ததற்கு பிறகு அடுத்ததாக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரிலும் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது. ஆகவே அந்த T20 தொடருக்காவது டிஆர்பி என்பது அதிகமாக வர வேண்டும் என்பதற்காகவே நடுவர்களை வைத்து இப்படி ஒரு சர்ச்சையை செயற்கையாக உருவாக்கப்பட்டதா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. மேலும் இந்த ஒருநாள் தொடரில் மட்டும் இந்திய அணி தொடரை இழந்துவிட்டால் அது வரலாற்று நிகழ்வாக மாறிவிடும். ஆகவே அந்த செய்தி காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிக்கும். அதற்கு காரணம், கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இந்தியாவில் வைத்து நடைபெறும் ஒருநாள் போட்டிகளில் இதுவரையிலும் நியூசிலாந்து அணி ஒருநாள் தொடரை மொத்தமாக கைப்பற்றியதே கிடையாது. ஏதேனும் ஒரு சில போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்குமே தவிர ஒரு முழு தொடரையும் கைப்பற்றியதே கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் இந்த போட்டியில் இந்திய அணி தோற்றதன் மூலமாக நியூசிலாந்து அணி அப்படி ஒரு சரித்திர சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. அதாவது ஒருநாள் தொடரை கைப்பற்றியிருக்கிறது. இந்த ஒரு விஷயம் என்பது காட்டுத்தீ போல பரவினால் ரசிகர்கள் ஆர்வமாகி அடுத்து நடக்க இருக்கும் T20 தொடரை அதிக எண்ணிக்கையில் பார்ப்பதற்காகவே இப்படி நடுவர்களை வைத்து வேண்டுமென்றே டிஆர்பிக்காக சர்ச்சைகள் கிளப்பப்பட்டதா என்ற புகார்களும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதே சமயம் இந்த போட்டி முடிந்த பிறகு நியூசிலாந்து அணி வெற்றி கோப்பையை வாங்கியவுடன் அதை விராட் கோலி உள்ளிட்ட ஒரு சில இந்திய வீரர்களின் கையில் கொடுத்து அழகு பார்த்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆகவே இதிலிருந்தே நன்றாக புரிகிறது, நேற்று நடைபெற்ற இறுதி ஒருநாள் போட்டியில் உண்மையிலேயே இந்திய அணிதான் வெற்றி பெற வேண்டிய அணியாகும். ஆனால் கிரிக்கெட்டிலும் அரசியல் என்பது இருக்கிற காரணத்தால் நேற்றைய போட்டியில் இந்திய அணியின் தோல்வி செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகளும் சந்தேகங்களும் எழுந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் நடுவர்களின் தொடர்ச்சியான தவறுகளால் தான் நேற்றைய போட்டியில் இந்திய அணி தோற்க காரணமாக இருந்தது என்பதை அறிந்து ரசிகர்கள் பலரும் இந்த போட்டியை மீண்டும் நடத்த சமூக வலைதளங்களில் கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். நிறைய ரசிகர்கள் நடுவர்கள் செய்த தவறான தவறுகளை ஆதாரத்தோடும் ஐசிசிக்கு புகைப்படத்தோடும் அனுப்பி வருகின்றனர். ஆகவே இந்த ஒரு காரணத்தால் நேற்று நடைபெற்ற 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி மீண்டும் நடைபெறுவதற்கும் ஒரு சிறு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. ஆனால் எது எப்படியோங்க, கிரிக்கெட்டில் அரசியல் என்பது நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஆனாலும் கூட நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் நடந்த அரசியல் என்பது கொஞ்சம் அதிகமாகவே நடைபெற்றதை நம்மால் காண முடிந்தது. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.